பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார்ல, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குதா? இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட போகிறாரு. வாசிக்கலாம். யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். 2 காரியங்களை யோனா சொல்கிறார். எங்கிருந்து சொல்கிறார் தெரியுமா? அந்த வார்த்தையை மீனின் வயிற்றிலே அமர்ந்து கொண்டு சொல்லுகிறார். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு கூட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, நீங்கள் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தா அதை நிறைவேற்றுவதற்கு தாமதம் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக பொருத்தனை பண்ணியிருப்பீங்க பல வருஷங்களுக்கு முன்பாக. ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு சுகம் கிடைச்சா நான் இந்த காரியத்தை செய்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளை இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் நான் இந்த காரியத்தை செய்கிறேன். இப்படி நீங்கள் பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. ஆண்டவர் அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். பொருத்தனையின் ஜெபத்துக்கு உடனே பதில் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியும், உடனே பதில் வரும். அன்னால் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளைய உமக்கென்று கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணாங்க. கர்த்தர் அப்போதே அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து சாமுவேலை கொடுத்தார். சொன்னபடி குழந்தை பால் மறந்த உடனே கொண்டு வந்து தேவாலயத்தில் அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்தால் அதற்கு பின்பாக அன்னாளுக்கு அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனை, அன்பு சகோதரி, ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவனிடத்தில் இங்கே பொருத்தனை பண்ணியிருந்தால் அந்த பொருத்தனையை உடனே நிறைவேற்றுங்க. இங்கே யோனா ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் மீனின் வயிற்றில் உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே நான் உமக்கு துதியோடு கூட பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஜெபிச்ச உடனே தான் அந்த மீன் வயிற்றில் இருக்கிற யோனா தரைக்கே வர்றார். என் அன்பு தெய்வ பிள்ளையை, பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு தாமதிக்காதீங்க, அதை உடனே செஞ்சிருங்க. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சாக்கு போக்கு சொல்லி இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலான்னு காலத்தை நேரத்தை தள்ளி போடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் கேட்டதுக்கு அற்புதம் செஞ்சிட்டார்ல, உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டார்ல, அப்போ உடனே நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் பொருத்தனை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்களை மூடி, அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற உதவி செய்யும், காத்துக்கொள்ளும், அப்படியே நடத்தும். இந்த பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.